கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் வாங்கிய 50,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். விளாத்திக்குளம் +2 மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. விளாத்திக்குளம் மாணவி வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசின் நடவடிக்கைக்கு உற்ற துணையாக வழங்கப்பட்டுள்ள இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என முதல்வர் விஜய் கூறியுள்ளார். குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். பாலியல் குற்ற வழக்குகளில் விரைவாக விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 78 நாட்களுக்கு நாட்டில் கச்சா எண்ணெய் இருப்பு உள்ளதால் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பில்லை என பெட்ரோலிய அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கத்தக்கூடாது என மிரட்டினேன், மீறி சிறுமி அலறியதால் பயத்தில் கழுத்தை நெரித்து கொன்றேன் என கோவை சிறுமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளி கார்த்திக் போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். கேரளா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை நாளை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் விலை மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் லிட்டருக்கு ₹2.46 உயர்ந்து 1 லிட்டர் ₹107.77க்கும், டீசல் லிட்டருக்கு ₹2.57 உயர்ந்து 1 லிட்டர் ₹99.55க்கும் விற்பனையாகிறது. தோல்விக்கு பிறகு என்ன பேசுவது என தெரியாமல் அராஜகமான வார்த்தைகளால் கூட்டணி கட்சிகளை தாக்குவது அரசியல் நாகரீகம் அல்ல என காங்கிரஸ் MP சசிகாந்த் செந்தில் கூறியுள்ளார். பொள்ளாச்சியில் காண்டூர் கால்வாய்க்கு தண்ணீர் குடிக்க சென்ற ஆண் யானை கால்வாய்க்குள் தவறி விழுந்தது. நீரில் அடித்து செல்லப்பட்ட யானை பரிதாபமாக இறந்தது. திருமூர்த்தி மலையணை பகுதியில் கரை ஒதுங்கிய அதன் உடலை வனத்துறையினர் மீட்டனர். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் அருகே 17 வயது சிறுவன் குபேந்திரன் முன்விரோதம் காரணமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். சித்திரை திருவிழாவில் ஏற்பட்ட மோதல் காரணமாக கொலை நிகழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். கேரளாவிற்கு கனிம வளங்கள் கடத்தப்படுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச் சாவடியில் அமைச்சர் பிரபு நள்ளிரவில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். லாரிகளுக்கு வழங்கப்பட்ட பாஸ்களை ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் விசாரித்தார். பஞ்சாப், ஹரியானா, டில்லி, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆகிய 5 மாநிலங்களில் வரும் 29ஆம் தேதி வரை வெப்ப அலை மற்றும் மிக கடுமையான வெப்ப அலை நீடிக்கும் என இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. மத்திய பிரதேசம் மற்றும் விதர்பா பகுதிகளில் கடுமையான வெப்ப அலைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இங்கு 45 டிகிரி முதல் 47 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும் என இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. கொடைக்கானலில் தூண்பாறை, குணா குகை, பைன்மரக் காடுகள், மோயர் சதுக்கம் ஆகிய 4 சுற்றுலா இடங்களை வரும் 31ஆம் தேதி வரை சுற்றுலா பயணிகள் கட்டணமின்றி காணலாம் என கலெக்டர் சரவணன் அறிவித்துள்ளார். எண்ணெய் நிறுவனங்கள் லாபத்தை மக்களோடு பகிர்ந்து கொள்வதில்லை, நஷ்டத்தை மட்டுமே பகிர்ந்து கொள்கின்றன என குற்றம் சாட்டிய காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர், பிரதமர் மோடி மக்களுக்காக அல்ல, கார்ப்பரேட்டுகளுக்காக வேலை செய்கிறார் என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக விமர்சித்துள்ளார். பதவி ஆசையால் பின்வாசல் வழியாக ஓடிப்போய் பதவியில் ஒட்டிக் கொண்டீர்கள் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள் என மாணிக்கம் தாக்கூரை தமிழிசை கடுமையாக விமர்சித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தில் நான் தான் உங்கள் தாய்மாமன் என சென்டிமெண்ட் வசனம் பேசிய விஜய், அந்த குழந்தைகள் தினசரி ஒரு பாலியல் மிருகத்திடம் சிக்கி சின்னாபின்னம் ஆவதை வேடிக்கை பார்ப்பது மலிவான குணம் என நயினா நாகேந்திரன் சாடியுள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை தடுப்பது குறித்து முதல்வர் விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று சிறப்பு ஆலோசனை நடத்துகிறார். பெண்களுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவு ADGP அனிஷா உசைன் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். சென்னையிலிருந்து கோலாலம்பூர் செல்ல இருந்த விமானத்தில் அடிதடியில் ஈடுபட்ட பயணிகள் நந்தகுமார், பிரசாந்த் ஆகிய இருவரின் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டது. இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். திமுக ஆட்சியில் சீர்குலைந்து கிடந்த சட்டம் ஒழுங்கை பற்றி கடுமையாக விமர்சித்த முதல்வர் விஜய், தான் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதலில் அதைத்தானே சரி செய்திருக்க வேண்டும். குற்றவாளிகளை அமைச்சராக்குவதில் கவனம் செலுத்தினால் மக்களின் பாதுகாப்பை எப்படி உறுதி செய்ய முடியும் என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே வெள்ள நீரை வேடிக்கை பார்க்க சென்ற 6 வயது சிறுவன் மதன் கார்த்திக் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டான். தீயணைப்பு வீரர்களும் கிராம மக்களும் இணைந்து சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஜனாதிபதி மாளிகையில் 66 பேருக்கு பத்ம விருதுகளை திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். 2 பத்ம விபூஷன், 6 பத்ம பூஷன், 58 பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்படுகிறது. மருத்துவத்துறையில் ஆற்றிய பணிக்காக டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமிக்கு பத்மபூஷன் விருதை ஜனாதிபதி திரௌபதி வழங்கினார். தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹400 உயர்ந்து ₹1,18,240க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
கிராமுக்கு ரூபாய் 50 உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 14,780க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் ரூபாய் 295க்கு விற்பனையாகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தவிர்க்க முடியாத ஒன்று. விலை உயர்வை இயல்பான சம்பவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என சரத்குமார் தெரிவித்துள்ளார். பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பில் அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை முதல்வர் விஜய் வரும் 27ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சியை கர்நாடக அரசு மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் அவசர ஆலோசனை நடத்தினார். எஸ்பி வேலுமணி ஆதரவு முகாமில் இருந்த ஆற்காடு எம்எல்ஏ சுகுமார் அதிமுக எம்எல்ஏக்கள் அமைச்சரவையில் சேர்க்கப்படாததால் மீண்டும் இபிஎஸ் முகாமிற்கு மாறியுள்ளார். கர்நாடகாவின் உத்தர கன்னடா மாவட்டத்தில் ஆற்றில் சிப்பிகளை சேகரித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 11 பேர் நீரில் மூழ்கி பலியாகினர். 3 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். நாமக்கல் ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்தது. முழங்கால் அளவு மழைநீரில் நோயாளிகள் மாற்று அறைக்கு கொண்டு செல்லப்பட்டதால் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். பெரம்பூர் முத்தமிழ் நகர் பகுதியில் கஞ்சா மற்றும் மதுபோதையில் 13 வாகனங்களின் கண்ணாடிகளை மர்ம நபர்கள் அடித்து உடைத்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் நிலக்கோட்டையில் பெய்த கனமழை காரணமாக பஸ் ஸ்டாண்டில் கழிவுநீர் தேங்கியது. பேரூராட்சி பணியாளர்கள் வர தாமதமானதால் தாவேக எம்எல்ஏ ஐயனார் கழிவுநீர் கால்வாயில் ஏற்பட்ட அடைப்பை சரி செய்து மழைநீரை வெளியேற்றினார். குழந்தைகள் மற்றும் பெண்களின் அண்ணனாகவும் அரணாகவும் இருந்து பாதுகாப்பேன் என்ற முதல்வர் விஜயின் வீரவசனம் என்ன ஆனது? முதல்வராக பொறுப்பேற்ற பின் அன்றாடம் அரங்கேறும் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை கண்டும் காணாமல் வாய்மூடி மௌனம் காப்பது ஏன் என டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். முதல்வர் விஜய் பற்றி அவதூறான கருத்துக்களை சோசியல் மீடியாக்களில் பரப்பிய நெல்லை பன்னீர் பள்ளத்தைச் சேர்ந்த திமுக ஆதரவாளர் ஜேம்ஸ் என்பவர் கைதானார். போதைப்பொருள் கடத்துபவர்கள், பாலியல் வன்கொடுமை செய்பவர்கள், கொலைகாரர்கள் தமிழகத்தில் சுதந்திரமாக நடமாடுகின்றனர். தமிழகம் உண்மையில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து தாவேக அரசு செயல்பட வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் கைதான தர்ம முனீஸ்வரன் குற்றவாளி என தூத்துக்குடி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அரசின் நிதிநிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு திட்டங்களும் படிப்படியாக நிறைவேற்றப்படும். அதை முதல்வர் விஜய்தான் முடிவு செய்வார் என மகளிருக்கான இலவச பஸ் தொடர்பான கேள்விக்கு அமைச்சர் செங்கோட்டையன் பதிலளித்தார். பள்ளிகளில் காலை உணவு மற்றும் மதிய உணவு திட்டம் தொடரும் என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். கோடை வெயில் அதிகரித்துள்ள நிலையில் வானிலை ஆய்வு மையம் அளிக்கும் அறிக்கையின்படி பள்ளிகள் திறப்பு தேதி குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். சமீபத்தில் பெங்களூருவுக்கு பிரதமர் மோடி வந்தபோது அவர் செல்லும் வழியில் ஜெலட்டின் குச்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பாக 2 எஸ்ஐ உள்பட 6 போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மக்களை தேடி மருத்துவம் திட்டமும் தொடரும். இந்த திட்டம் குறித்து தற்போது ஆய்வு செய்கிறோம் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். வேலூர் கணியம்பாடி செங்கல் சூளை உரிமையாளர்களிடம் தாவேகா ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் மாதம் 1 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டு மிரட்டல் விடுத்துள்ளார். போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காததால் வேலூர் ஆரடி சாலையில் நூற்றுக்கணக்கானோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிறப்பான ஆட்சியை தருவேன், மாற்றம் கொண்டு வருவேன் என்ற முதல்வர் வசனம் பேசினார். ஆனால் திமுக ஆட்சியைப் போல தாவேகா ஆட்சியிலும் ஏமாற்றமே மிஞ்சுகிறது என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கண் துடைப்புக்காக காவல்துறை அதிகாரிகள் கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது. நிலைமையின் தீவிரத்தை முதலில் அரசு உணர வேண்டும் என உதயநிதி கூறினார். முதல்வர் என்ன செய்ய போகிறார் என்பதை நேரடியாக பதில் சொல்ல வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சி.வி. சண்முகம் வேலுமணி அணியில் இருந்த பன்ருட்டி எம்எல்ஏ மோகன் மற்றும் அந்தியூர் எம்எல்ஏ ஹரிஹர பாஸ்கர் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். காவேரி ஆற்றில் புதிய அணைகள் கட்ட முயலும் கர்நாடக அரசின் செயல் கடும் கண்டனத்திற்குரியது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகளையும் காவேரி மேலாண்மை ஆணையத்தின் நடைமுறைகளையும் மீறி ஒருதலை பட்சமாக அணை கட்ட முயல்வது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவுப்படி மத்திய தொல்லியல் துறை சார்பில் ஜிடிபிஎஸ் கருவி உதவியுடன் திருப்பரங்குன்றம் மலை அளவீடு செய்யும் பணிகள் துவங்கியுள்ளது. தாவேகா அமைச்சரவையில் காங்கிரஸ் பங்கு கொண்டிருக்கும் நிலையில் காவிரி பிரச்சினையில் தமிழக காங்கிரஸ் தலையிட்டு அந்த திட்டத்தை தடுத்து நிறுத்தும் என நம்புகிறேன் என திமுக எம்பி கனிமொழி கூறியுள்ளார். 19 ஆண்டுகளுக்கு முன் 2007 ராம் இயக்கத்தில் வெளிவந்த கற்றது தமிழ் படத்தில்
ஜீவா, அஞ்சலி நடித்தனர். அதன்பின் இவர்கள் இணைந்து நடிக்கவில்லை. இப்போது வசந்தபாலன் இயக்கத்தில் இவர்கள் மீண்டும் நடிக்கின்றனர். வித்தியாசமான, உணர்வு பூர்வமான யதார்த்த கதைக்களத்தில் இப்படம் உருவாகிறது. இது தமிழகமா, உத்தரப்பிரதேசமா? எங்கே போனது உங்க சிங்கப்பெண் அதிரடிப்படை? தேர்தலுக்கு முன்பு வீர வசனங்களை பேசிய முதல்வர் இப்போது ஏன் வாய் திறக்க மறுக்கிறார் என முதல்வர் விஜய்க்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியுள்ளார். விளாத்திக்குளம் மாணவி வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. இவ்வழக்கில் துரிதமாக செயல்பட்ட காவல்துறை மற்றும் நீதித்துறைக்கு நன்றிகள் என வானதி கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டும் திட்டத்தை தடுத்து நிறுத்த உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அடுத்த கட்ட அரசியல் மற்றும் சட்ட நடவடிக்கை தொடர்பாக தமிழக அரசு ஆலோசிக்க வேண்டுமென மு. வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் விழுப்புரம் பணிமனையில் ஆய்வு நடத்தினார். செலவினங்களை குறைத்த மக்கள் தேவை அறிந்து பேருந்துகளை இயக்க வேண்டும் என வலியுறுத்தினார். பெட்ரோல், டீசல் விலை தவணை முறையில் உயர்த்துகின்றனர். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகள் அளிப்பது, மற்ற நேரங்களில் மக்களின் பாக்கெட்டை சுரண்டுவது மோடியின் வேலை. பணவீக்க நாயகன் பிரதமர் மோடி மீண்டும் தன் கைவரிசையை காட்டுகிறார் என ராகுல் விமர்சித்துள்ளார். பெட்ரோல், டீசல் மீதான மத்திய கலால் வரியை குறைத்ததன் விளைவாக 2026 1,00,000 கோடி ரூபாய்க்கும் அதிக வருவாய் இழப்பு அரசுக்கு ஏற்படும் என்று மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு வரும் 28ஆம் தேதி புறநோயாளிகள் பிரிவுகள் இயங்காது என புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை அறிவித்துள்ளது. கோவை தொண்டாமுத்தூர் அருகே காதலிக்க மறுத்த இளம்பெண் வீட்டின் மீது மண்ணெண்ணெய் குண்டு வீசிய சென்னையைச் சேர்ந்த இளைஞர் கார்த்திக் மற்றும் அவரது நண்பர்கள் 3 பேரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். காவிரி பிரச்சினையில் தமிழக அரசியல் கட்சிகளிடையே ஒன்றுபட்ட அரசியல் நிலைப்பாடு தேவை. அதை ஏற்படுத்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதே சாலச்சிறந்த வழி. முதல்வர் விஜய் இதை பரிசீலிக்க வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மோடி அரசில் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை. பெட்ரோல், டீசல் விலை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. இந்நிலையில் இயல்பாகவே போராட்டங்கள் வெடிக்கும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார நிலை இன்றும் ஆக்கப்பூர்வமாகவும் மீளும் திறன் கொண்டதாகவுமே இருக்கிறது என்றும், எல்லாம் வீழ்ச்சியடைகிறது என எதிர்மறையாளர்கள்தான் கூறி வருகின்றனர் என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், சத்யபாமா, பிரபாகர் ஆகிய 3 பேரும் தங்களது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரிடம் கடிதங்கள் வழங்கினர். சென்னை தலைமைச் செயலகத்தில் மேகதாது அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசின் நடவடிக்கைகளை தடுப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் முதல்வர் விஜய் தலைமையில் நடைபெற்றது. மேகதாது அணை திட்ட அறிக்கை தாக்கல் செய்ய கர்நாடக அரசுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என தமிழக அரசு தாக்கல் செய்த மறு சீராய்வு மனுவை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்துள்ளது. விளாத்திக்குளம் மாணவிக்கு கொடூரம் இழைக்கப்பட்ட 76ஆம் நாளில் குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்து இருப்பது பாராட்டத்தக்கது. விரைவாகவும் கடுமையாகவும் தண்டனை வழங்கப்பட்டால்தான் எதிர்காலத்தில் இத்தகைய குற்றங்கள் தடுக்கப்படும் என அன்புமணி கூறியுள்ளார். பொதுவாக கோடை விடுமுறையில் அதிக படங்களை வெளியிட்டு வசூலை அள்ளுவர். ஆனால் இந்த ஆண்டு கொஞ்சம் டல்தான். கருப்பு தவிர்த்து வெளியான மற்ற படங்கள் எதுவும் வசூலை அள்ளவில்லை. தவிர படங்கள் வெளியீடு 2 வாரங்களாக குறைந்துவிட்டது. இந்த வாரம் மே 29 அர்ஜுனின் பிளாஸ்ட், மறைந்த ரோபோ சங்கர் ஹீரோவாக நடித்த ஈகோ ராமன் ஆகிய 2 தமிழ் படங்கள் மட்டுமே வெளியாகின்றன. இதனுடன் வெளியாக இருந்த பரிமளா அண்ட் கோ ரிலீஸ் தள்ளி போயுள்ளது. அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், சத்யபாமா, பிரபாகர் ஆகிய 3 பேரும் தங்களது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த பின் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து தாவேகாவில் இணைந்தனர். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை ஆகிய தொகுதிகளுக்கு திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலின் போது இடைத்தேர்தல் நடக்கவுள்ளது. தமிழக முதல்வர் விஜய் இன்னொரு ஸ்டாலினாக மாறிவிடக்கூடாது என்று இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் கேட்டுக் கொண்டுள்ளார். காரைக்கால் திருமலைராயன்பட்டினம் வரதராஜ பெருமாள் கோயில் வளாகத்தில் 54 வயதான கோயில் எலக்ட்ரீஷியன் ஜெகநாதன் தூக்கிட்டு இறந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். சட்டசபையில் 47 எம்எல்ஏக்களை கொண்ட அதிமுக 3ஆக உடைந்தது. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் 27 எம்எல்ஏக்கள், வேலுமணியிடம் 17 பேர் மற்றும் தாவேகாவில் ராஜினாமா செய்த 3 எம்எல்ஏக்கள் என அதிமுக 3ஆக உடைந்துள்ளது. அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் ஆகிய 3 பேரின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படுவதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவித்தார். டெல்லியில் போக்குவரத்து போலீசாருக்கு சோதனை அடிப்படையில் ஏசி ஹெல்மெட் வழங்கப்பட்டுள்ளது.
சேலம் ஓமலூர் சுரங்கப்பாதையில் தேங்கிய நீரில் கார் ஒன்று மூழ்கியது. கதவு லாக் ஆனதால் வெளியேற முடியாமல் வெங்கடாச்சலம், அவரது மனைவி ராதா ஆகியோர் பலியானார்கள். பேபி ஜான் படத்திற்கு பின் கீர்த்தி சுரேஷ் நடித்து வரும் ஹிந்தி படம் ரப்தார். ராஜ்குமார் ராவ் ஹீரோவாக நடிக்கிறார். கல்வி தொடர்பான கதைகளத்தில் உருவாக்கும் இதை ஆதித்யா நிம்வல்கர் இயக்குகிறார். ஜூலையில் படத்தை வெளியிட திட்டமிட்டனர். ஆனால் படப்பணிகள் முடியாததால் இப்போது தசரா பண்டிகை வாரத்தை முன்னிட்டு அக்டோபர் 16க்கு ரிலீஸை தள்ளி வைத்துள்ளனர். புச்சிபாபு சின்ஹா இயக்கத்தில் ராம் சரண், ஜான்வி கபூர் நடித்துள்ள பெத்தி படம் ஜூன் 4 ரிலீஸ் ஆகிறது. இதிலிருந்து ஹெல்லோ என்ற பாடலை நேற்று வெளியிட்டனர். 5 மொழிகளில் வெளியான இந்த பாடல் தற்பொழுது 50 மில்லியன் பார்வைகளை கடந்து ஹிட் அடித்துள்ளது. இதில் ராம் சரணுடன் சிறப்பு தோற்றத்தில் ஸ்ருதி ஹாசன் கிளாமராக ஆடியுள்ளார். அவருடன் ஜான்வி கபூரும் நடனமாடியுள்ளதால் கூடுதல் ஈர்ப்பை பெற்றுள்ளது. முதல்வருக்கு நேரம் கொடுங்க, தமிழகத்தில் நிச்சயம் மாற்றம் வரப்போகுது என்கிறார் நடிகை குஷ்பு. அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தாவேகாவில் சேர்த்திருப்பது 100% குதிரை பேரம் என்று அதிமுக எம்பி என்பதுரை தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரம் மருத்துவமனையில் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவத்தில் கணவன் மனைவி கைதாகினர். விசாரணை நடக்கிறது. தலைமைச் செயலகத்தை தாவேகா அலுவலகமாக மாற்றியது தவறு, கண்டிக்கத்தக்கது என்று திமுக எம்பி வில்சன் தெரிவித்துள்ளார். தென்காசியில் 54 கல்குவாரிகளில் ஆய்வு நடத்திய அமைச்சர் பிரபு விதிமீறி இயக்கிய 18 குவாரிகளை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டார். பிரான்ஸ் நாட்டில் இருந்து 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க இந்தியா முனைப்பு காட்டி வருகிறது. இதில் 90 விமானங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட உள்ளன. தேனி மாவட்டத்தில் நடைபெறும் பிரச்சினைகள் குறித்து போட்டோ மற்றும் வீடியோவுடன் வாட்ஸ்அப்பில் புகார் தெரிவிக்கலாம். இதற்கான வாட்ஸ்அப் எண்ணை கலெக்டர் ரஞ்சித் சிங் வெளியிட்டார். கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி ஆகிய 8 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அருகே முன்விரோதம் காரணமாக 17 வயது சிறுவன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முத்துமணி உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். கேரள மாநிலம் கோட்டயமில் உள்ள மகாத்மா காந்தி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழாவில் திரைப்பட நடிகர் மம்முட்டிக்கு கௌரவ முனைவர் பட்டத்தை வழங்கி கேரள தமிழக கவர்னர் RV அர்லேக்கர் கௌரவித்துள்ளார். இது இவரது 3வது டீலிட் பட்டமாகும். மம்முட்டி வெளியிட்டுள்ள பதிவில், இந்த மறக்க முடியாத பயணத்தின் நெடுகிலும் என் பக்கபலமாக நின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். இயக்குநர் லிங்குசாமியின் அறிமுக படம் 2001 இதே மே 25 வெளியான ஆனந்தம். இதில் மம்முட்டி, முரளி, அப்பாஸ், தேவயானி, ரம்பா, ஸ்னேகா உள்ளிட்டோர் நடித்திருந்தனர். இப்படம் வெளியாகி இன்றுடன் 25 ஆண்டுகள் நிறைவடைகிறது. ஆனந்தம் 25 ஆண்டுகள், காலத்தால் அழியாத நினைவுகள். இந்த கொண்டாட்டத்தில் நீங்கள் அளித்த அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. என்னை அறிமுகம் செய்த தயாரிப்பாளர் RB சௌத்ரிக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்கிறேன். இந்த பயணத்தில் துணை நின்ற மம்முட்டி, முரளி உள்ளிட்ட படக்குழுவினருக்கு நன்றி என தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையில் சிறப்பான பங்காற்றியதற்காக இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பத்மஸ்ரீ விருது வழங்கினார். அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து தாவேகாவில் இணைத்ததற்கு பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். கீழ்த்தளத்தில் ராஜினாமா, மேல்தளத்தில் கட்சிகள் இணைப்பு. தமிழகத்தில் கீழ்த்தரமான அரசியலை, குதிரை பேர கலாச்சாரத்தை தாவேகா அறிமுகப்படுத்தி உள்ளது என்றும் விமர்சித்துள்ளார். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல அடுத்தவர்களின் முதுகில் ஏறி பயணம் செய்வதில்தான் தங்களின் வாழ்வு இருக்கிறது என்று செயல்படும் புதிய கரகாட்ட கோஷ்டிக்கு தமிழக மக்கள் விரைவில் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று பழனிசாமி தெரிவித்துள்ளார். குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை பேரம். தூய சக்தி என்று சுயத்தமட்டம் அடித்தவர்கள் துயர சக்தி என அம்பலப்பட்டிருக்கிறார்கள். இப்போது நடக்கும் காட்சிகளை அமைச்சரவையில் இருந்து ரசித்து விசிலடிக்கும் காங்கிரசின் போலி பாஜக எதிர்ப்பும் பல்லிழிக்கிறது என ஸ்டாலின் கூறியுள்ளார். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட கூப்பா கிருஷ்ணன் சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜயை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேரும் பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் வைத்து கட்சிகள் அதிகாரப்பூர்வமாக இணையப் போகிறோம் என மரகதம் குமரவேல் கூறினார். தாஜ்மஹால் உலகில் உள்ள காதல் பொக்கிஷங்களில் ஒன்று என இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அவர் தனது மனைவியுடன் சென்று தாஜ்மஹாலை சுற்றி பார்த்தார்.
புதிய திரைப்படம் வெளியாகும் முதல் 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகள் திரையிட முதல்வர் விஜய் அனுமதி வழங்கியுள்ளார். உள்ளூர் பண்டிகை, பொது விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களிலும் தினசரி 5 காட்சிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஹிந்தி மொழியை நாடு முழுவதும் பரப்புவதில் சிறப்பான பங்களிப்பு செய்ததற்காக மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த மூத்த பத்திரிகையாளரும் இலக்கியவாதியுமான கைலாஷ் சந்திரா பந்த் ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடமிருந்து பத்மஸ்ரீ விருது பெற்றார். புதுச்சேரி சிலம்ப கலைஞர் பழனிவேலுவுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தார். அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கள் இடங்களை ராஜினாமா செய்து வெளிப்படையாக தாவேகாவில் சேர்ந்து இருக்கிறார்கள். இது மக்கள் முன்னிலையில் நடந்த அரசியல் முடிவு. இதற்கு ஏன் இவ்வளவு கதறல் என திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிலடி கொடுத்துள்ளார். ஜனாதிபதி மாளிகையில் பத்மஸ்ரீ விருது பெற வந்த புதுச்சேரி சிலம்ப கலைஞர் பழனிவேலு பிரதமர் மோடியை பார்த்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். அதை சற்றும் எதிர்பார்க்காத பிரதமர் மோடி அவர் அருகே சென்று எழுப்பி விருது பெற அனுப்பி வைத்தார். தமிழகத்தில் 3 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நிர்வாகத்துறை ADGP-யாக மகேஸ்வர் தயாள், லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக அருண், சட்டம் ஒழுங்கு ADGP-யாக அன்பு ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தாவேகா குதிரை பேரம் செய்யவில்லை, செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போது தேர்தல் நடந்தாலும் 200 தொகுதிகளில் தாவேகா வெல்லும் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். RSS பெற்ற பிள்ளை விஜய் என கூறியவர் திருமாவளவன் அவருடைய கட்சியைச் சேர்ந்த வன்னியரசுவுக்கு அமைச்சர் பதவி பெற்று தந்துள்ளனர். அரசியலில் யாருக்கும் வெட்கமில்லை என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். தாவேகா வாக்குறுதிகளில் தெரிவித்த திட்டங்களை எல்லாம் எப்போது எப்படி வழங்க வேண்டும் என்பதை முதல்வர் விஜய் முடிவு செய்து அறிவிப்பார் என்று அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்காக திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கைகோர்க்க முயன்றன. அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க முயன்றது பற்றி ஏன் திமுக தலைவர் ஸ்டாலின் பதில் சொல்ல மறுக்கிறார் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கேள்வி எழுப்பியுள்ளார். பெட்ரோல், டீசல் விலைகள் உயர்த்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒடிசாவின் புவனேஸ்வர் நகரில் பிஜு ஜனதா தளத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை பெரம்பூர் முத்தமிழ் நகர் பகுதியில் கஞ்சா போதையில் வாகனங்களின் கண்ணாடிகளை உடைத்த வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற சமூக சேவகர் டெச்சி குபின் சமூக பணித்துறையில் ஆற்றிய பங்களிப்பிற்காக பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். திமுக ஆதரவுடன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க முயன்றதை நாங்கள் விரும்பாத காரணத்தால் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் சேர்ந்தோம் என்று மதுராந்தகம் முன்னாள் MLA மரகதம் குமரவேல் கூறியுள்ளார். முதல்வர் விஜயின் பயிர்க்கடன் தள்ளுபடி உத்தரவால் 14,22,000 விவசாயிகளின் கடன்கள் தள்ளுபடியாகியுள்ளன என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஒரு குடும்பத்தின் பிடியில் கடந்த 5 ஆண்டுகளாக சிக்கித் தவிக்கும் திரையுலகை மீட்க வேண்டும் என முதல்வர் விஜய்க்கு பாமக தலைவர் அன்புமணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் பயிலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 2 லட்சம் மாணவர்களுக்கு இலவச பாடநூல்கள் வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. திமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்ற நிலைப்பாட்டை எடுத்தார்கள். ஆனால் அந்த முடிவை நாங்கள் ஏற்கவில்லை என தாவேகாவில் இணைந்த மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் ஆகியோர் கூறினர். தமிழக முதல்வரின் விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள செம்பராம்பட்டு கிராமத்தில் கடந்த 2 நாட்களாக இரவு நேரத்தில் மின்தடை செய்வதை கண்டித்து அக்கிராமத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம் ஆகியோர் ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்தது குதிரை பேரம் இல்லையா என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் பட்டப்பகலில் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசி தாவேகா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்க வைத்துள்ளனர் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சுயநலத்திற்காக அல்ல, சுயமரியாதைக்காகவும் தொகுதி மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டும் ராஜினாமா செய்துள்ளோம். ஜெயலலிதா போன்று பெண்களுக்கான நலத்திட்டங்களை விஜய் செய்வார் என மரகதம் குமரவேல் கூறினார். பத்ம விருதுகள் பெற்ற சாதனையாளர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியில் விருந்தளித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தை புதிய அதிமுகவாக அக்கட்சி தொண்டர்கள் பார்க்கின்றனர் என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மத்திய அரசு பசுவை தேசிய விலங்காக அறிவிக்க வலியுறுத்தி வாரணாசியில் சமாஜ்வாதி கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். முதல்வர் விஜய்க்கும் புதிய அரசுக்கும் 6 மாதம் முதல் 1 வருட கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என மதிமுக MP துரை தெரிவித்தார். மோடிக்கு எதிராக ராகுலை பிரதமர் வேட்பாளராக அறிவித்த ஸ்டாலினுக்கு இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சாமி தரிசனம் செய்தார். அவருடன் பக்தர்கள் போட்டோ எடுத்துக் கொண்டனர். தமிழக முன்னாள் அமைச்சர் HP ஹண்டே மருத்துவம், மக்கள் சேவை மற்றும் இலக்கிய துறைகளில் அவர் ஆற்றிய பங்களிப்புகளுக்காக ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தார்.
நெய்வேலி என்எல்சி சுரங்கத்தில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் ராட்சத இயந்திரத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உண்டான புகைமூட்டத்தால் 3 தொழிலாளர்கள் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டை தவிர்க்க வேண்டும் என்றும் அனல் மின் திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு வகுப்பு ஜூலை 1ஆம் தேதி துவங்கும் என கல்லூரி கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது.